ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. திருமலையும் பூங்குழலியும் சேந்தன் அமுதன் வீட்டிலே இருந்த மந்தாகினி தேவி என்ற கரையர்குலப் பெண்ணை, வாய் பேச முடியாத அந்த ராணியை எப்படியாவது அனிருத்த பிரம்மராயரிடம் கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டும் என்று உறுதி பூண்டு அவளை சம்மதிக்கவும் வைத்துவிட்டார்கள். கோட்டைக்குள்ளே நுழையும் போது வேளக்காரப் படையினர் அவர்கள் கோட்டைக்குள்ளே நுழைந்து கொண்டிருந்தார்கள். அதையே கண்கொட்டாமல் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றாள் வாய் பேச இயலாத ராணி. எவ்வளவு முயன்றும் வேளக்கார படையினர் கோட்டைக்குள்ளே நுழைந்த பிறகு அவர்களால் உள்ளே புக முனைந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த இயலவில்லை. அந்த கூட்டத்தோடு கூட்டமாக வேளக்கார படையினரை பார்த்து கொண்டே வாய்பேச இயலாத ராணியும் உள்ளே சென்று விட்டாள். திருமலையும் பூங்குழலியும் பின்னோடு சென்றார்கள். கோட்டைக்குள் பிரவேசித்த பிறகும் திருமலை வேறு தனி வழியாகப் போகலாம் என்று சொன்னதை பூங்குழலியின் அத்தை பொருட்படுத்தவில்லை. கூட்டத்துடன் கலந்தே சென்றாள். கூட்டத்தை பார்த்து பயப்படும் சுபாவம் உடையவள் இம்மாதிரி செய்வதைக் கண்டு மற்ற இருவருக்கும் வியப்பாயிருந்தது. கொஞ்ச தூரம் போன பிறகு கூட்டத்தில் சிலர் மந்தாகினியை குறிப்பாக கவனிக்க ஆரம்பித்தார்கள். இந்த அம்மாளை பார்த்தா பழுவூர் இளையராணியோட ஜாடையா இல்லையா என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். திருமலைக்கும் பூங்குழலிக்கும் இது கவலையை அளித்தது. அவர்கள் மந்தாகினிக்கு முன்னால் போய் நின்று தடுத்து நிறுத்த முயன்றார்கள். இதற்குள் ஆழ்வார்க்கடியானை பார்த்தவர்கள் சிலர், இவன் யாருடா வைஷ்ணவன், பெண் பிள்ளையை தொந்தரவு படுத்துறான் என்றார்கள். இந்த வார்த்தைகள் காதில் விழுந்து வேளக்காரப் படையின் முன்னால் போனவர்கள் திரும்பி வந்தார்கள். வாய்பேச இயலாத ராணியைச் சூழ்ந்து கொண்டு மற்றவர்களை அப்புறப்படுத்தினார்கள். அந்த நெருக்கடியில் திருமலையும் பூங்குழலியும் கூட அப்பால் தள்ளப்பட்டு விலகிப் போக நேர்ந்தது. வேளக்காரப் படையில் ஒருவன் மந்தாகினி தேவியிடம், அம்மா, நீ யாரு? உன்னை யார் தொந்தரவு செஞ்சாங்க சொல்லு, அவனை இங்கேயே தூக்கில் போட்டுடுறோம் என்று கேட்டான். வாய்பேச இயலா ராணி மறுமொழி சொல்லாமல் நின்றாள். இதற்குள் ஒருவன், இவளை பார்த்தா பழுவூர் ராணி ஜாடையா இல்லையா என்றான். இன்னொருவன், அப்படித்தான் இருக்கணும், அதனால தான் இவ்வளவு கர்வமா இருக்கிறா, பழுவூர் கூட்டமே கர்வம் பிடிச்ச கூட்டம் என்றான் மற்றொருவன். இந்த நிகழ்ச்சிகள் சின்ன பழுவேட்டரையரின் அரண்மனைக்கு சமீபத்தில் நிகழ்ந்தன. ஆகையால் என்ன சச்சரவு என்று தெரிந்து கொள்வதற்காக பழுவூர் வீரர்கள் சிலர் அங்கே வந்தார்கள். பழுவூர் கூட்டமே கர்வம் பிடிச்ச கூட்டம் என்று வேளக்கார வீரன் ஒருவன் கூறியது அவர்கள் காதில் விழுந்தது. யாராது பழுவூர் கூட்டத்தை பத்தி நிந்தனை செய்கிறவன் இங்க முன்னால வரட்டும் என்றான் பழுவூர் வீரன் ஒருவன். நான் தாண்டா சொன்னேன், என்னடா செய்வ என்று வேளக்கார வீரன் முன் வந்தான். நீங்க தாண்டா கர்வம் பிடிச்சவங்க, உங்க கர்வம் பங்கமடையும் காலம் நெருங்கிட்டுது என்றான் பழுவூர் வீரன். ஆஹா, எங்க இளவரசரை கடல்ல மூழ்கடிச்சு விட்டதுனால இப்படி பேசுறியா? உங்களை போன்ற பாதகர்கள் இருக்கிறதுனால தான் புயல் அடிச்சு ஊரெல்லாம் பாழா பூட்டுது என்றான் கூட்டத்தில் ஒருவன். பழுவூர் வீரன், என்னடா சொன்ன என்று அவனை தாக்கப் போனான். வேளக்கார வீரன் அவனை தடுத்தான். பின்னர் கூட்டத்தில் கைகலப்பும் குழப்பமும் கூச்சலும் எழுந்தன. பழுவூர் வள்ளல்கள் வாழ்க என்று சிலரும், 3 உலகம் உடைய சுந்தர சோழ சக்கரவர்த்தி வாழ்க என்று சிலரும் கோஷமிட்டார்கள். கொடும்பாளூர் வேளார் வாழ்க, திருக்கோவலூர் மலையமான் வாழ்க என்ற குரல்களும் எழுந்தன. அந்த சமயத்தில் சின்ன பழுவேட்டரையரே குதிரை மீது ஆரோகணித்து அங்கு வந்து சேர்ந்தார். அவரை கண்டதும் சண்டை நின்றது. ஜனங்களும் கலைந்து நாலாபுரமும் சிதறி ஓடினார்கள். வேளக்கார படையினர் முன்னால் சென்றார்கள். பழுவூர் வீரர்கள் காலாந்தக கண்டரை சூழ்ந்து கொண்டு நடந்ததை தெரிவித்தார்கள். பூங்குழலியும் ஆழ்வார்க்கடியானும் வீதியோரத்தில் ஒதுங்கினார்கள். சுற்றும் முற்றும் கூர்ந்து கவனித்தார்கள். மந்தாகினியை காணவில்லை. ஐயோ, இதென்ன இப்படி நேர்ந்துடுதே? தலைநகரில் அரசாட்சி அழகா நடக்கிறது, அத்தை எப்படி கண்டுபிடிப்பது? ஏதாவது கெடுதல் நேர்ந்திருக்குமோ? யாரேனும் பிடித்து கொண்டு போயிருப்பார்களோ
என்று பூங்குழலி கவலைப்பட்டாள். காலாந்தக கண்டரும் பழுவூர் வீரர்களும் போன பிறகு நாலாபுறமும் தேடிப் பார்த்தார்கள். மந்தாகினியை காணவில்லை. திருமலை, நான் இன்னும் சிறிது நேரம் தேடிப் பார்க்கிறேன். நீ சீக்கிரம் சென்று முதன் மந்திரியிடமும் இளைய பிராட்டியிடமும் சொல்லு. நாம் 2 பேர் மட்டும் தேடினால் போதாது. முதன் மந்திரியும் இளைய பிராட்டியும் ஏதேனும் ஏற்பாடு செய்வார்கள் என்றான். பூங்குழலி போவதற்கு தயங்கினாள். மறுபடியும் ஆழ்வார்க்கடியான், நான் சொல்வதைக் கேள். உன் அத்தைக்கு ஒன்றும் நேர்ந்திருக்க முடியாது. ஜனக்கூட்டத்தில் யாரோ தெரிந்த மனிதன் ஒருவனை உன் அத்தை பார்த்திருக்கிறாள். அவள் ஒரு துக்கையே கவனமாக நோக்கியதிலிருந்து ஊகிக்கிறேன். அதனாலேதான் கூட்டத்தோடு சேர்ந்து வந்தாள். இப்போதும் அவனை தொடர்ந்துதான் போயிருக்கிறாள் என்று தோன்றுகிறது. எப்படியும் கண்டுபிடித்து விடலாம். நீ போய் முதன் மந்திரியிடம் சொல்லு என்றான். பூங்குழலி முதன் மந்திரியின் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாள். இதையெல்லாம் கேட்ட குந்தவை பெரிதும் கவலையடைந்தாள். அனிருத்தர் அவ்வளவு கவலை கொண்டதாக தெரியவில்லை. பார்த்தீர்களா இளவரசி, கலக பிசாசு எப்போது சந்தர்ப்பம் கிட்டும் என்று காத்து கொண்டிருப்பதை அறிந்து கொண்டீர்களா? அருள்மொழிவர்மர் உயிரோடு இருக்கிறார் என்று தெரிய வேண்டியதுதான். ராஜ்யமெங்கும் தீ மூண்டுவிடும். தாங்கள் முதன் மந்திரியாயிருக்கும் வரையில் அப்படி ஒன்றும் நேராது. இப்போது என் பெரியன்னையை பற்றி சொல்லுங்கள். நான் பயந்தது போலவே ஆகிவிடும் போலிருக்கிறதே. அவரை எப்படி கண்டுபிடிப்பது என்று கேட்டாள். அந்த கவலை தங்களுக்கு வேண்டாம். கோட்டைக்குள் வந்துவிட்டபடியால் இனி நான் அறியாமல் வெளியில் போக முடியாது. அதற்கு தக்க ஏற்பாடு செய்து விடுகிறேன். தேடவும் ஏற்பாடு செய்கிறேன். இனி சக்கரவர்த்தியை பார்க்காமல் மந்தாகினி தேவி இவ்விடம் விட்டு போகவும் மாட்டாள் என்றார். பூங்குழலி மந்தாகினி தேவியை விட்டு பிரிந்த இடத்தில் நாம் இப்போது அந்த மாதரசியை தொடர்வது அவசியமாகிறது. அவள் கூட்டத்திலும் குழப்பத்திலும் மறைந்துவிட்ட காரணம் பற்றி ஆழ்வார்க்கடியான் கூறியது உண்மையேயாகும். வேளக்கார படையுடன் தொடர்ந்து கோட்டைக்குள் பிரவேசித்த கூட்டத்தில் மந்தாகினி ரவிதாசன் என்னும் சதிகாரனை பார்த்துவிட்டாள். ஏதேனும் ஒரு புலன் குறைவாய் உள்ளவர்களுக்கு மற்ற புலன் நன்கு இயங்குவது இயல்பல்லவா? மந்தாகினிக்கோ காது கேளாது, வாய் பேசாது. அவ்வளவுக்கு அவ்வளவுடைய கண் பார்வை கூர்மையாயிருந்தது. ஆழ்வார்க்கடியானும் பூங்குழலியும் மந்தாகினி தேவியையே கவனித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகையால் அவர்கள் கண்ணிற்குப்படாத ரவிதாசன் மந்தாகினியின் பார்வைக்கு இலக்கானான். வரப்போகும் நன்மை தீமைகளை முன்னாலேயே அறிந்து கொள்ளக்கூடிய இயற்கையான உணர்ச்சி அறிவும் மந்தாகினிக்கு இருந்தது. ஆதலின் ரவிதாசன் ஏதோ தீய காரியத்துக்காகவே இங்கே வந்திருக்கிறான் என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். ஏற்கனவே ஈழ நாட்டில் அருள்மொழிவர்மனை ரவிதாசன் கொல்ல முயன்றதையும் அவள் அறிந்திருந்தாள் அல்லவா? ஆதலின் கூட்டத்தோடு கூட்டமாக தஞ்சையின் வீதிகளில் சென்றபோது அவள் பார்வை ரவிதாசனை விட்டு அகலவில்லை. குழப்பத்தின் உச்சமான நிலையில் சின்ன பழுவேட்டரையர் குதிரை மேலேறி வந்த சமயத்தில் ஜனக்கூட்டம் சட சடவென்று கலைந்ததல்லவா? அந்தச் சமயம் ரவிதாசனும் இன்னொரு மனிதனும் ஒரு சந்து வழியில் அவசரமாக புகுந்து செல்வதை மந்தாகினி பார்த்தாள். உடனே அந்த திசையை குறிவைத்து அவளும் வேகமாகச் சென்று அதே சந்து வழியில் பிரவேசித்தாள். இது நிகழ்ந்த ஒரு நிமிட நேரத்தில் ஜனக்கூட்டத்தினால் மோதி தள்ளப்பட்ட திருமலையும் பூங்குழலியும் மந்தாகினியை கவனிக்க முடியவில்லை. பிறகு பார்த்தால் அவளை காணவில்லை. மந்தாகினி சந்துவெளியில் புகுந்து பிறகு 2 தடவை திரும்பி பார்த்தாள். பூங்குழலியும் திருமலையும் வருகிறார்களோ என்று அவர்களை காணவில்லை. ஆனால் ரவிதாசனை தொடர்வதே முக்கியமான காரியம் என்று எண்ணிச் சென்றாள். இந்த வரலாற்றின் ஆரம்பத்தில் வந்தியத்தேவன் காலாந்தக கண்டரின் ஆட்களிடமிருந்து தப்பிச் சென்ற வழியிலேயே ரவிதாசனும் அவனுடைய தோழனும் சென்றார்கள். ரவிதாசனுடைய தோழனையும் முன்னம் நாம் சந்தித்திருக்கிறோம். திருப்புறம்பயம் பள்ளிப்படையிலே நள்ளிரவு சதிக்கூட்டத்திலே நாம் பார்த்த சோமன் சாம்பவன் என்பவன்தான் அவன். அவ்விருவரும் அதிவேகமாகச் சந்து பொந்துகளில் புகுந்து சென்றார்கள். ஆங்காங்கு விழுந்து கிடந்த மரங்களை பொருட்படுத்தாமல் தாண்டி குதித்து சென்றார்கள். மழை தண்ணீர் தேங்கியதால் ஏற்பட்டிருந்த சேற்று குட்டைகளையும் கவனியாமல் சென்றார்கள். இன்னமும் லேசாக காற்று அடித்து கொண்டிருந்தபடியால் மரக்கிளைகள் அசைந்தாடிக் கொண்டிருந்தன. கிளைகளிலிருந்து அவ்வப்போது தண்ணீர் துளிகள் சலசலவென்று விழுந்தன. தங்களை யாரும் பின்தொடர்வார்கள் என்ற எண்ணமே அவர்களுக்கு லவலேசமும் இல்லை. ஆகையால் அவர்கள் திரும்பி பாராமலே விரைந்து சென்றார்கள்.
திரும்பி பார்த்திருந்தாலும் மந்தாகினி தேவியை அவர்கள் பார்த்திருக்க முடியாது. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். இந்த பகுதியில் நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது அனிருத்தருக்கு புதிய சிக்கல் உருவாகிக்கிட்டு இருக்குதோன்னு தோணுது. ஏற்கனவே தஞ்சை நகரத்தில் கட்டுக்காவல் குறைஞ்சு போயிட்டுது. இது கோட்டை காவலர் சின்ன பழுவேட்டரையரின் முணுமுணுப்பு. கொஞ்ச நாளைக்கு முன்னால் கோடிக்கரைக்கு அனுப்ப சில வீரர்கள் வேணும்னு கேட்டார் முதன் மந்திரி. அப்புறம் உயர்குலத்து பெண்மணி ஒருத்தரை திருவையாற்றிலிருந்து அழைச்சிக்கிட்டு வர பழுவூர் அரண்மனை மூடு பல்லக்குக்கு ஏற்பாடு செய்ய சொன்னார். இதிலெல்லாம் ஏதோ சூழ்ச்சி இருக்குதுன்னு சந்தேகம் பிறந்துடுச்சு காலாந்தக கண்டருக்கு. இந்த நிலையில் அவருடைய அரண்மனை பக்கத்திலேயே வேளக்கார வீரர்களுக்கும் பழுவூர் வீரர்களுக்கும் மோதல் ஏற்பட்டதை பார்த்தோம். அந்த சமயம் அங்கே வந்த சின்ன பழுவேட்டரையருக்கு நடந்ததெல்லாம் தெரிஞ்சு போயிட்டுது. ஒரு சந்து பொந்து விடாமல் கண்காணிக்க அதிரடி உத்தரவு பிறக்குமா? ஏதேனும் ஒரு புலன் குறைவாய் உள்ளவர்களுக்கு மற்ற புலன் நன்கு இயங்குவது இயல்பு அல்லவா? மந்தாகினி தேவியின் கூறிய பார்வை திறன் பற்றி சொல்லும்போது இப்படி அனுபவபூர்வமான வாழ்வியல் உண்மையை கல்கி நினைவு கூர்ந்தார். இன்னைக்கு ஏறத்தாழ 250 ஆண்டுகளுக்கு முன்னால ஜெர்மனியில் பிறந்த லுடுவிக் வான் பீத்தோவன் தமது 20வது வயசிலேயே கேட்கும் திறனை இழந்தவர். இருந்தாலும் உலகின் தலை சிறந்த இசை மேதைகளில் ஒருத்தராக உயர்ந்து போற்றப்படுறார். ஹெலன் ஆடம்ஸ் கெல்லர் 150 வருஷங்களுக்கு முன்னால் அமெரிக்காவில் பிறந்த தலை சிறந்த எழுத்தாளர். பிறந்த சில மாதங்களிலேயே பார்வைத்திறன் கேட்கும் திறன் ரெண்டையுமே இழந்தவர். இருப்பினும் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து பல நூல்கள் எழுதினார். மகளிர் மேம்பாட்டுக்கு அரும்பணி ஆற்றி வரலாற்றில் தனி இடம் பெற்றவர். சந்து பொந்துகளில் புகுந்து வேகமாக போய்கிட்டு இருந்த ரவிதாசனையும் சோமன் சாம்பவனையும் பற்றி சொல்லும்போது தங்களை யாரும் பின்தொடர்வார்கள் என்ற எண்ணமும் அவர்களுக்கு லவலேசமும் இல்லைன்னு குறிப்பிட்டார் ஆசிரியர். லவலேசம் ஏறத்தாழ ஒரே பொருள் கொண்ட 2 சொற்களின் இணைப்பு. லவம் வெட்டி எறியப்பட்ட, லேசம் துணுக்கு. இந்த இடத்துல லவலேசமும் இல்லைனா சிறிதளவும் இல்லை என்பது பொருள். ஒரு அரிய மேற்கோள், பஞ்சு பறந்தாலும் படியும் ஒரு தேசம், நெஞ்சு பறப்பதற்கு ஒரு நிலை காணோம் லவலேசம். காத்துல பறக்கிற பஞ்சு கூட கடைசியா ஏதாவது நிலத்துல படியும். என் நெஞ்சமோ சிறிதளவு கூட நிலை கொள்ளாம தவிக்குது. நேர்களே, பாரம்பரிய பழமொழி தொகுப்புல இருக்குது இந்த அரிய ரத்னம். மலையாள மொழியில கொஞ்ச நேரம் என்பதற்கு லேச நேரம்னு ஒரு தொடர் வழங்குவதும் குறிப்பிடத்தக்கது. நல்லது, அடுத்த பகுதியில் சந்திப்போம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.